இறையருளாலும் திருவருளாலும் அப்படின்னா அந்த ஆடி மாதம்ன்றது ஒரு சிறப்பான மாதம், அன்னைக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் விரதம் இருந்து யாரும் நோன்பு கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி அனுகிரகம் பண்ணுவான். இப்படி திருக்கடையூரில் இதே மாதத்துல தான் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு சரபோஜ மகாராஜா தன் கடமை முடிச்சுட்டு வர்றார், சித்திரக்கடனை முடிச்சுட்டு வர்றார். முடிச்சுட்டு வரும்போது பட்டர் இருக்கார், அம்பாவை பார்த்தே தியானம் பண்ணிருப்பார். அங்கே விசாரிக்கும் போது என்னமோ தெரியல, என்னமோ அவர் என்ன பண்ணுறாரு தெரியாதுன்னு சொல்லுவோம்னா அவருக்கு இல்லை அசோதிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறார். என்ன கேட்குறார், என்ன திதியை நீங்கள் கேட்குறார். அவர் இன்னைக்கு பௌர்ணமின்னுறார். மன்னர் கோவம் வந்துடுது. அப்படி நான் உண்மையில சிந்தனையில் நான் கவனம் சொல்லிட்டேன், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முறையிடுறார். அப்போது அந்த அபிராமி தேவி என்ன பண்ணுறா, மூக்குத்தி கொடுத்து வைர மூக்குத்தி வானத்தில் எரிஞ்சு நிலவு வர வைக்கிறான். அந்த காட்சி கொடுத்த மாதமும் ஆடி மாதம் தான். அப்பர் எனக்கூடிய திருநாவுக்கரசர் வயசான காலத்தில் கைலம்பதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறார். நல்லாத வயதில் போகிறார், முடியறதில்லை. அப்போ முருகப்பெருமை வரார். எந்த வயசானவங்களுக்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறார். சிவனை பார்க்க போகிறேன்றார். இந்த நடக்கிறதே கஷ்டமாக இருக்கே, உன்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். நான் எப்படியும் போய் பார்த்தே தீரும் வைராக்கியமாக இருக்கார். அப்போது அங்கே குளத்தை காட்டுற களத்தில் அங்கே முழுகு, உனக்கு அப்பர் உனக்கு சுவாமி காட்சி கொடுப்பார்னு சொல்கிறார். நந்தி தீர்த்தத்தில் முழுகிறார், திருவையார் எழுறார். அங்கே பாடுற பாட்டு தான், மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் கூடி, அந்த பாட்டு பாடுறார். பாடும்போது 10 வாசனம் பாடுறார். திருவையாறில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கைலாய கட்சி பார்க்கணுன்னா நேரம் திருவையாறு போய்டு. ஆடி அமாவாசை நைட்டு 9 மணிக்கு நடக்கும். அப்படியே சுவாமி மத்தியானம் சுவாமி உள்ளேருந்து வெளியே புறப்பட்டு வருவார். அங்கேயே அப்பர் கோயில் இருக்கு. சுவாமி திருநாவுக்கரசர் வருவார். அங்கே இந்த பதிகம் பாடுவாங்க. கைலாய காட்சி காண கண்கொள்ளா காட்சி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுப்பிற வேணும். ஏதோ சாமி கிருபையாக 3-4 தடவை பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த பாக்கி எல்லாரும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆச்சுங்களா? இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ராகவரத்தில் அபிஷேகம். ஆடி வெள்ளி ஒவ்வொரு வெள்ளியும் அம்பாளுக்கு 10-12 ராகுகாலத்தில் அபிஷேகம். அம்பாளுக்கு பிரசன்ன பரதம்பிக்கு காலையில் அபிஷேகம், சார்ந்த சகசிரநாமார்ச்சனை, இந்த பூஜை நடக்கிறது. எல்லாம் நண்பர்கள் கலந்து கொண்டு எல்லாம் இல்லை இறையர்கள் பெருமாறு கண்முன்னு கேட்டுக் கொள்கின்றோம். அரஹர நம பார்வதி பதயே, சிவனே போற்றி.